எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான். எங்களுக்கு தளபதியை தவிர்த்து வேற எதுவும் தெரியாதுங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜ்மோகன் அண்ணன் இருக்கிற இடத்துல நாங்கெல்லாம் பேசினா எங்கள் பேச்செல்லாம் எடுபடாது. இன்னைக்கு ஏதோ பாவம் பரிதாவை போட்டு ஏதோ கொஞ்சம் அப்படியே விட்டுட்டார் எங்களை. இல்லைன்னா அவர் பாட்டுன்னு வெளு வெளு வெளுன்னு வெளுத்துக்கினே இருப்பார். அது பார்த்தீங்க அப்படின்னா மாண்புமிகு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று தமிழக மக்கள் வாக்களித்தார்கள். இன்று தமிழ்நாடு முதலமைச்சராக தலைவர் தளபதி இருந்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு தவறும் நாங்கள் அமைச்சராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, எங்களுடைய நிர்வாகிகளும் சரி, நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவறு செய்ய மாட்டோம், லஞ்சம் வாங்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அருண்ராஜ் சார் சொன்னார், முதலமைச்சர் கண்டிப்புடன் அதை சொன்னாருன்னு சொல்லிட்டு. இப்போ இல்லை, ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே தெளிவாக சொன்ன ஒரே வார்த்தை, சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என் கூட வர வேணாம், நீங்கள் வேற இடத்துக்கு போயிடுங்க. அது மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் என் கூட இருங்கன்னு சொன்னார். அதில் 100% நம்மளுடைய நிர்வாகிகள் தலைவர் தளபதியுடன் தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க தாய்மாரெல்லாம் வந்திருக்கிறீங்க. எங்களுடைய நிர்வாகிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பாட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 3 நாள் இல்லை 5 நாள் இல்லை எந்த வேலை சொன்னாலும் செஞ்சுக்கினே இருப்பாங்க. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன் என்று சொன்னால் அதுதான் தலைவர் தளபதி மீது வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிற ஒரு கழக நிர்வாகிகள் எந்த கட்சியில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 32 வருடமாக பிறந்த நாளை இன்னைக்கு மட்டும் நாங்கள் தலைவர் முதலமைச்சரான உடனே கொண்டாடலைங்க. கடந்த 32 வருடமாக 365 நாளும் பிறந்த நாள் கொண்டாடிய ஒரே கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் தான். அது எங்கள் தலைவர் தளபதிக்கு தினந்தோறும் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு விழா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா தலைவர் தளபதியுடைய பிறந்த நாள் விழான்னு 365 நாளும் செய்யக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். ரசிகர் மன்றமாக இருக்கும் போதும் சரி, மக்கள் இயக்கமாக இருக்கும் போதும் சரி, நற்பணி மன்றமாக இருக்கும் போதும் சரி, தினந்தோறும் மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு கட்சியாகத்தான் தமிழக வெற்றி கழகம் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பலனாக தலைவர் தளபதியை தமிழ்நாடு மக்கள் முதலமைச்சராக அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. சொல்ல போனா இன்னும் 20-25 வருடத்துக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் தளபதி தான் இருப்பார். அதுல எந்த மாற்று ஒரு விஷயமும் இல்லை. அண்ணன் சொன்னாரு அவர் இருக்கிற வரைக்கும் அவர் கண்டிப்பாக 100 வருடம் கண்டிப்பாக இருப்பார் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் தினந்தோறும் அவர் பேர்ல இங்கேன்னு இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, உலகம் எங்கும் தினந்தோறும் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று பல பேர் இல்லை, தமிழ் மக்கள் அவரை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தளபதி தான் எங்களுக்கு என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான். எங்களுக்கு தளபதியை தவிர்த்து வேற எதுவும் தெரியாதுங்க. நாங்களாம் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் இங்கே இருக்கிறேன். டி நகர் தொகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் தான் ஓட்டு கேட்க போனேன். இன்னைக்கு நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னால் அது தலைவரால் மட்டும்தான் சாத்தியம். தளபதிக்காகத்தான் மக்கள் எங்க 234 தொகுதியிலையும் ஓட்டு போட்டாங்க. சகோதரர் சபரிநாதன் சொன்னார், நான் பச்சை இங்கில கையெழுத்து போடுறேன் அப்படின்லாம் என்னை சொன்னார். அவர் கையெழுத்து போடுற மாதிரி தான் நானும் பச்சை இங்கில போடுறேன்னா அது தலைவர் தளபதியால தான் நாங்கள் இன்னைக்கு
106 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தலைவர் தளபதி தான் என்பதை திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 4 நாட்கள்ல போய் ஓட்டு கேட்டு ஜெயிச்சிட முடியுமா? எனக்கோசம் ஓட்டு போடல என் டி நகர் தொகுதி மக்கள், அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தலைவர் தளபதிக்காக தான் மீண்டும் சொல்கிறேன், ஓட்டு போட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மனதார அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். சபரிநாதன் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பானவர், கொஞ்சம் கோவக்காரர். இப்பெல்லாம் அது சட்டமன்ற உறுப்பினர் ஆன உடனே அந்த கோவம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு நிறையாவே இருக்குது. நல்லாவே இந்த தொகுதியை பத்திரமா பார்த்துப்பாரு, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக அவர் மேலும் நல்ல நல்ல பதவிக்கு கண்டிப்பாக சொல்கிற மாதிரி கொரோனாவா இருந்து எங்கள் எல்லாரையும் வரலையா, எத்தனை மணிக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் மிரட்ட போய் காலம் அவர் எங்களை மிரட்டிங்கன்னு இன்னும் வரலையா, 5 நிமிஷம் இருக்குது 10 நிமிஷம் இருக்குது வரலையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக இங்கே இருந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் ஸ்கூலில் ரெனியூவல் பண்ணுறதுக்கு பல கோடி ரூபாய் 250லேருந்து 300 கோடி ரூபாய் கொடுத்தாதான் அது ரெனியூவலே பண்ணுவாங்க. ஒத்த பைசா இல்லாமல், ஒரே ஒரு டீ கூட இல்லாமல் அப்படியே கையெழுத்தை போட்டு ஆன்லைனில் விடுன்னு சொல்லி விட்டு 2 நிமிஷத்தில் ஆன்லைனில் சர்டிஃபிகேட் எடுத்து ஒரு உண்மையான ஆட்சி எது என்று சொன்னால் அதுதான் தலைவர் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேற எங்கேயும் இந்த மாதிரியான ஒரு கட்சியும் சரி ஆட்சியும் சரி இருக்காது. ஆனா இங்க எல்லாருமே இந்தியாவே திரும்பி பார்க்கிற மாதிரி ஒரு ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் தான் தலைவர் தளபதியுடைய ஆட்சி முதலமைச்சராக இருக்கிறது தான். இந்தியாவுக்கே ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்தவர் தான் நம் தலைவர் தளபதி.